ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ். ஆஃப்டர் ஸோ லாங் சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்க வந்திருக்கேன். சியா கப் ஸ்வீட் அண்ட் சவர் சாஸ் தான் செய்ய போகிறோம். நல்லா மஞ்சத்தூள், உப்பு, சோள மாவு போட்டு மீன் நல்லா காரிங்காக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்குனா போதும். அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டு நல்லா வதக்குங்க. அந்த டொமேட்டோ கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தென் ஒரு கேப்சிகம், உங்களுக்கு பிடிச்ச கேப்சிகம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் பைனாப்பிள் யூ கேன் ஆல்சோ ஆட் பைனாப்பிள். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டேஸ்ட். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். தென் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் வதக்கிட்ட பிறகு பொரிச்சு வச்ச மீனை அதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அது அப்சர்வ் பண்ண பிறகு நீங்கள் கியூக்கம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கியூக்கம்பர் இதில் ஆட் பண்ணல, கடைசியாக தான் நான் கியூக்கம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ கியூக்கம்பர் ஏன் கடைசியாக ஆட் பண்ணாக்கா அப்போ தான் அது கிரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கங்கோங் பிளாச்சான் தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சில்லி படி, அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போட்டு இடிச்சிருக்கேன். உங்ககிட்ட காஞ்ச ஊடாங்க இருந்தால் நீங்கள் அது போட்டுக்கலாம். இல்லைனாக்கா இஃப் யூ ஹேவ் இக்கா மிலிஸ் யூ கேன் ஆல்சோ ஆட் இக்கா மிலிஸ். அவ்வளோதான் விஷயம். அண்ட் தென் பிளாச்சான் இருந்தால் பிளாச்சான். நான் இன்றைக்கி பிளாச்சான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் இன்றைக்கி சாப்பிட்ற வீடியோ கூட எடுக்கலை. வெரி சாரி அபவுட் இட். நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். பாய்.